இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராம், எனக்கு லாயர் ஹெல்ப் பண்றாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண உடனே பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துரும். Also this will happen very soon. You can trust me on this. Don't worry. You can trust my boss as well. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போலாமா? Yeah, sure. Thank you. இப்பவே எதுக்கு? வீட்டு ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஹெல்ப் பண்றதுக்காக தேங்க்ஸ் எதிர்பார்க்கறவரை நீங்க இல்லன்னு தெரியும். அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்ஸ். பட் ஸ்டில் thank you for all the support. Sure. Bye. உங்களை எங்க டிராப் பண்ணணும் சார்? இட்ஸ் ஓகேண்ணா. என் ஃப்ரெண்டு வந்துருவான், அவன் கூட போயிடுறேன். மீட்டரில் 140 ரூபா ஆயிருக்கு சார். சார் வெயிட் பண்ணியிருக்கேன். மீட்டர் மேலே 10 ரூபா போட்டு கொடுங்க சார். மீட்டர் மேலே தான் கொடுக்குறேன், எடுத்துக்கங்க. 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை சார். இட்ஸ் ஓகே, வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாட்டி, நான் பார்த்தேன், தெருவெல்லாம் ஒரே பிள்ளையாரா வச்சிருந்தாங்க. ஆமாமா. உன் தாத்தாவை பாரு, பிள்ளையார் வாங்கிட்டு வரேன்னு போனாரு. எங்க போனாரோ இவ்வளவு நேரம் ஆகியும் காணும். பாட்டி பாட்டி, தாத்தா மாதிரி எனக்கு கூட ஞாபகம் மறதி வந்துருச்சு. ஐயோ, என்ன செல்லம் நீ, அப்படிலாம் பேசக்கூடாது. தாத்தா மாதிரி யாருக்கும் மறதி வரக்கூடாது. சீதாமா கிட்ட பிக்னிக் பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து நான் போய் நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்ல விடு, பண்டிகை முடிஞ்சதோ பிக்னிக் பத்தி அம்மா கிட்ட சொல்லலாம். சரியா? ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கால் பண்றேன். மார்க்கெட்ல சொல்ல முடியாத அளவுக்கு கும்பல்மா. ஊரை விட்டு போனா கூட ரஷ்ஷா? ஊரை விட்டுட்டா? யாரு ஊரை விட்டுட்டு போனாங்க? என் ஃப்ரெண்டு சொன்னப்பா, பண்டிகைக்காக ஊருக்கு போயிருக்கான். அப்படியா? இப்ப என்னாச்சுன்னா வெளியூர்காரங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்தவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ லிஸ்ட்ல எழுதின எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒண்ணு கூட மறந்து போல. சரி, பிள்ளையார கொடுங்க, பூஜைக்கு வைக்கணும். பிள்ளையாரா? அத லிஸ்ட்ல எழுதிருக்கியா? சரியா போச்சு, ஞாபகம் இருக்குன்னு நான் எழுதல. இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின மாதிரிதான். ஐயோ, குதிரை ஏண்டா மூவ் பண்ணாம வச்சிருக்க? அதை மூவ் பண்ணு. ஏய், அங்க வைடா. குதிரை அங்க வச்சா டன் 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 டன். டேய், ஒரே செக்ல ஆட்டத்தை முடிச்சாரா? டேய் செல்ல பேரா, அவனுக்கு ஆட்டத்தை கத்து கொடுக்கறல்ல, அதுக்கு பதிலா நீயே வந்து உட்கார்ந்து என் கூட நீ ஆடலாம்ல. தாத்தா, நமக்கு வரதெல்லாம் ஃபுட்பால், டென்னிஸ். இந்த செஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. இதுக்காகவே இருக்கான் செஸ்ஸோட கோல்ட் மெடலிஸ்ட். இவன் தான் சரியான ஆளு. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு நேரம் அதவே இதவே சொல்லிட்டு இருந்த? நீங்க 2 பேரும் ஆடும்போது எனக்கு டைம் பாஸ் ஆக வேணாமா? டேய், நீ ரொம்ப பயங்கரமான ஆள்ரா. டே, இவன் பேரு மட்டும்தான் ராம, ஆனா பண்றதெல்லாம் கிருஷ்ணலீலை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அம்மா ராமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ யாருக்கும் அட்வான்ஸ் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அவளுக்கு கொடுத்துட்டியா? அது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் நக்கல் பண்றீங்களா? போப்பா, நான் அக்கறையோட கேட்ட, நீ இப்படி பேசுறிய. அது இல்ல தாத்தா, அந்த பணம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போகாம இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு தாத்தா. என்னடா இது, புது கதையால இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி தப்பு நடக்கிறது ஒன்னா ரெண்டா? இப்ப இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் பாஸும் களத்துல இறங்கி இருக்கோம். நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஏதோ ஃபெஸ்டிவல் டென்ஷன்ல அக்கௌண்ட் நம்பர் மாறி இருக்கலாம். இப்ப நீ அதை சரி பண்ணிடலாம்ல. அதான் இருக்கானே சரி பண்றதுக்கு, கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் என்னடா, தெரியாதவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருந்தா பயப்படலாம். இப்ப அப்படி இல்ல. கரெக்ட் தாத்தா, நான் கூட அதான் சொன்னேன். இப்ப எல்லாமே சரியாயிடும். பணம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். End of the day, I'm happy. ஹாப்பியா?
ஆரம்பிச்சிட்டீங்களா? இவர் விஸ்வநாத் ஆனந்த், இவரு பிரக்ஞானந்தா. இந்த செஸ் நீங்களே ஆடுங்க. டேய் பிரக்ஞானந்தா, காய நவுத்துறா. என்ன சூரினி யோசிக்க வேணாமா? அன்பான சாந்தி காலனி பெருமக்களே, ஒவ்வொரு வருஷம் போலவே இந்த வருஷமும் நம்ம ஏரியால மகா கணபதி உற்சவம் நடக்க போகுது. சித்தி விநாயகா அசோசியேஷனை சேர்ந்தவங்க ஒவ்வொரு வருஷம் போலவே இந்த வருஷமும் கணேச உற்சவத்தை பிரம்மாண்டமா கொண்டாட போறாங்க. இந்த விநாயகர் சிலை வைக்கிற போட்டியில யாரெல்லாம் கலந்துகிட்டு ஜெயிக்கிறீங்களோ, போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க, போட்டியில கலந்துக்கோங்க. 5000 ரூபாய் பம்பர் பரிசை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. ஸ்ரேயாஸ், ரொக்க பரிசுனா என்ன? சரி, நாம பிள்ளையார கொண்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணா நம்மளுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். பிள்ளையார சும்மா உட்கார வச்சா மட்டும் போதாது, நம்ம காம்படிஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு காசு வேணும்ல. நம்மள விட நல்லா நிறைய பேர் வைப்பாங்க. பக்கத்து தெருல நம்மளை விட பெரிய பிள்ளையார வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தானே பிரைஸ் வரும். காம்படிஷன்ல நாம ஜெயிச்சா 5000 ரூபாய் கிடைக்கும். அது சீதாமாக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம். உங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க தான் உங்களுக்கு துணியை தைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். சாதனா, தேங்க்ஸ்க்கா. சித்தையா, மீதி இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்துரு. நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ. சாதனா, ராமோட பாக்ஸும் மாமாவோட பாக்ஸும் இங்கேயே இருக்கட்டும், நானே கொடுத்துறேன். சரிக்கா. மாமா, இந்தாங்க. என்னம்மா இது? ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தானே. ஓ, ராமையா கொடுத்ததா? எல்லாருக்கும் புது துணி இருக்கு. மாமா, இந்த தடவை விநாயக சதுர்த்திக்கு நீங்க வீட்ல தானே இருப்பீங்க? ஒவ்வொரு வருஷமும் விநாயக சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க கெஸ்டா போயிடுவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இருந்ததில்ல. இந்த தடவை அப்பு வீட்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க வீட்ல இருப்பீங்கன்னு. கரெக்டா? பர்ஃபெக்ட். ஒருவேளை நீ மட்டும் செஸ் ஆடினா உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எதிராளி என்ன யோசிக்கிறாங்க, அவங்க நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னு நீ நல்லாவே கண்டுபிடிச்சிருக்க. ஐயோ, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்ல மாமா. நீங்க வீட்லயே இருப்பீங்களான்னு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓ, நான் வீட்ல தாமா இருப்பேன். அப்பா, அது போதும். தேங்க்ஸ் மாமா. ஓகேம்மா.